நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருவதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எங்களுடைய இணைகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி வணக்கம். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருக்கு? தொடர்ந்து இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். திமுக கூட்டணியில் தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையேயான இந்த தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தமானது தொடர்ந்து இழுபறியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்டை பொறுத்தவரை 3 கட்ட பேச்சுவார்த்தையும் நீடித்த நிலையில் இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 5 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தொடக்கத்திலிருந்தே இந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது இரட்டை இலக்க தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற இருப்பதாகவும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மாநில செயலாளர் சண்முகம் அனைத்து இடங்களில் பேசும்பொழுதும் இதை வலியுறுத்தி பேசியிருந்ததை பார்க்க முடிந்தது. அதனை தொடர்ந்து கூடுதல் தொகுதிகளை கேட்டு வலியுறுத்துவோம் என்ற விஷயங்களை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து கூடுதல் தொகுதிகளை இந்த தேர்தலில் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் திமுக பேச்சுவார்த்தை குழு தரப்பிலிருந்து திமுகவில் கூடுதலாக கட்சிகள் இணைந்திருக்கின்றன. அது மட்டுமின்றி பல்வேறு அவர்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல காரணங்களை முன்னிறுத்தி தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. ஏற்கனவே தொகுதி பங்கீட்டில் கூட திமுகவின் மற்ற கட்சிகளிலும் கூட இந்த தொகுதியை குறைக்க நிகழ்வுமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேருக்குமே 5 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்குவதற்கு திமுக தற்பொழுது முன்வந்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே பேசும்பொழுது 4 தொகுதிகள் வரை ஒதுக்க பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் இவர்கள் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் தரப்பிலிருந்து அவர்கள் வலியுறுத்தப்பட்ட நிலையில் 5 தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து மாநில குழு கூட்டம் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநில குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த மாநில குழு கூட்டத்தை பொறுத்தவரை இந்த குழு கூட்டத்திலும் 5 தொகுதிகளை திமுக ஒதுக்க இருக்கக்கூடியதாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் கடந்த முறை போட்டியிட்ட அந்த 6 தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும் என்றுதான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் கூட கட்சியின் அலுவலகத்தில் கூட்டமானது நடைபெற்றது. பல்வேறு தரப்பில் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய கூட்டத்திலும் கூட அவர்கள் தரப்பில் பேசப்படுவது என்னவாக இருக்கிறது என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஏற்பட இந்த கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் தரப்பில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மாநில செயலாளர் சண்முகம், பாலகிருஷ்ணன், பாலபாரதி, கனகராஜ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் இது தனிப்பட்ட கட்சி சார்ந்த ஒரு கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து 6 தொகுதிகளை அதாவது 5 தொகுதிகள் திமுக ஒதுக்க முன்வரக்கூடிய நிலையில் கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும். ஒருவேளை திமுக தரப்பிலிருந்து 5 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தாலும் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தையை மீண்டும் நீட்டிக்கலாம் என்றும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து 6 தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும் என்ற வலியுறுத்த இருப்பதாகவே இந்த மாநில குழு கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. கடந்த முறை ஒதுக்கிய 6 தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய நிலையில் 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்றால் அவர்கள் விரும்பக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். இல்லை என்றால் கடந்த முறை ஒதுக்கிய அதே 6 தொகுதிகளையாவது அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே அவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் தரப்பில் இந்த விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட 3 முறை பேச்சுவார்த்தைக்கு பிறகும் கூட கடந்த பேச்சுவார்த்தைக்கு இறுதியில் அவர் பேசியிருந்த பொழுது கூட திமுக தரப்பிலிருந்து தொகுதிகளை குறைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கிறோம். மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று சண்முகம் பேசியிருந்தார். இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் தரப்பிலும் கூட இந்த பிரச்சனைகள் தொடர்ந்திருந்தது. தற்பொழுது அவர்கள் 5 தொகுதிக்கு ஒப்புக்கொண்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது தொடர்ந்து இழுபறியில் நீடித்து வருகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த மாநில குழு கூட்டமானது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூட்டத்திற்கு பிறகு திமுக தரப்பிலிருந்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரும் பட்சத்தில் நேரடியாக திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் சென்று இந்த தொகுதிகள் விஷயத்தை பொறுத்தவரை மீண்டும் வலியுறுத்த இருப்பதாகவே அவர்கள் தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. இருப்பினும் கூட மாநில குழு ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்கள் தரப்பில்
கூட்டத்தில் ஒரு பட்டியலை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பலமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் 5 தொகுதிகள் மட்டுமே ஒருவேளை திமுக ஒதுக்க முடியும் என்று உறுதியாக இருந்தால் அவர்கள் விரும்பக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பலமாக இருக்கக்கூடிய 5 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், அல்லது கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும் என்பதில் முழு மூச்சாக இருப்பதாகவும் அது குறித்து தொடர்ந்து திமுகவிடம் பேச இருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.